ஓகே, இப்போ அப்படியே நம்ம உள்ளே போவோம். டோக்கனை வெளியில் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம உள்ளே போவோம். டோக்கன் கொடுக்குற இடத்துக்கு போவோம். ஓகே, டோக்கன் கொடுத்துட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பைக் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. கேடிஎம் அப்படியே உள்ளே நடந்து போவோம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வண்டிங்க தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஹை சிசி பைக்ஸ் எல்லாமே இருக்குது. கவாஸ்கி, எம்எஃப் மோட்டோ, சிபிஆர் எல்லாமே இருக்குது. ஷாப்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் போல். இங்கே க்ளவுஸ் இருக்குது, ரைடிங் க்ளவுஸஸ் இருக்குது, ரைடிங் ஷூஸ் இருக்குது. ஏதோ பைக் ரிவீல் பண்ண போகிறாங்க போல், என்னன்னு பார்ப்போம். பல்சர் 250. தள்ளே பட்டினா பெரிய ஒரு மாதிரி. துக்காட்டி புக்ஸ் இருக்கு. ரேஸ் பைக்ஸ், கப்ஸ், டிஷர்ட்ஸ், எஃப்சிலாம் இருக்குது. ஹோண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்க. ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் எல்லா வண்டி என்ன ஏதுன்னு. இங்கே வந்து ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அந்த கேப்பு, அந்த இடம். ட்ரையம், நிஞ்சா எல்லா வண்டியும் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் ஸ்டண்ட். இந்த கேப் வந்து ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அங்கே விண்டேஜ் பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. யமஹா RX100, RX135, புல்லட், சுசுகி எல்லா வண்டியும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அப்பா என்னோட ட்ரீம் பைக். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா கவாஸ்கி நிஞ்சா H2. My dream bike, Kawasaki Ninja 900. Ninja 1000cc. அந்த லாஸ்ட்டில் ஒரு பல்சர் ஒன்று இருக்குது, பல்சர் ராயல் என்ஃபீல்டு. அந்த ரெண்டு வண்டியை நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே அந்த பல்சர் 220 தான் வந்து அவார்ட் வின் பண்ணுமா. அப்படி என்ன இருக்குன்னு அந்த வண்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த ராயல் என்ஃபீல்டு இருக்குல்ல, அதோட ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். கைஸ், இந்த வண்டி பாருங்களேன், செம்ம மாசா மரணமாக இருக்குது.
அப்படியே அதுலேருந்து வந்தீங்கன்னா ட்ரையம் ப்ராக்கெட். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன புல்லட் கிளாசிக் 350. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல்லட் வந்து 130 140 மேலே போகாது. ஆனால் இந்த வண்டி வந்து 170 ரீச் பண்ணுன்னு சொன்னாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நேம் போட்டிங்கன்னா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து ஈவெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க கைஸ், பாருங்கள். பேசிக்கலாக நான் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர். அப்பார்ட் ஃப்ரம் தட் கலைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பரதநாட்டியம், மோகினியாட்டம், களரி பயட்டு, கராட்டே, சிலம்பம், யோகா, ஒரு 6 கலைகளை மிக்ஸ் பண்ணி ஒரே பர்ஃபார்மன்ஸில் ஊராக போய் பர்ஃபார்ம் பண்ணேன். பைக்கில் சோலோவாக ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை இங்கே நான் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்குமே லைக் பிளாங்காக இருக்கும். என்னடா இது ரேண்டமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஹியர் வி கோ.
Wake and ride. Super. நியூவா ஓபன் பண்ணிருக்கேன். நல்லா பண்ணுங்க. 1.5 months ஆகுது. நல்லா ரைட் பண்ணுங்க. திருப்பி லாக்டவுன் போறதுக்குள்ள பெஸ்டா பாருங்க. எதெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, we have a small competition challenge. Wake and ride. Wake and ride. Wake and ride சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நல்லா பண்ணுங்க. ஆனா சேஃபா ரைட் பண்ணுங்க. ஹெல்மெட் எல்லாம் போட்டு கையிலே வச்சிருக்கேன். வண்டர்ஃபுல் ப்ரோ. ஆஸ்பிடாவா? ஆக்சர். ஆன்சரா? நல்லா இருக்கு ஹெல்மெட். சரி பார்த்து ரைட் பண்ணுங்க ப்ரோ. ஷூர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். போட்டோ நான் தரோம். ஷூர். ஹாய் ஹாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செலப்ரேஷன் ஆஃப் பைக்கிங் அது இப்படி தான் இருக்கும். எல்லா வண்டியும் வரும், எல்லாருமே வருவாங்க, யூடியூபர்ஸ், பைக்கர்ஸ் எல்லாருமே வருவாங்க. செரி vlog பார்த்தோம், அப்புறம் இன்னும் 2 பேரை பார்த்தோம். அது யாருன்றதை நான் லிங்க்கில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம ட்ரிப்பு போக போகிறோம். அது எங்கன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.